இந்த இந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரே மரத்தால் செய்யப்பட்டது. இது குறைஞ்சபட்சம் ஒரு 60 நாள் 70 நாள் நம்ம சிற்ப வேலை செய்கிறவங்க செஞ்சு கொடுத்தாங்க. ஒரே மரத்தில் செஞ்சு கொடுத்தாங்க. இதனுடைய மதிப்பு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆகுது. அண்ணா வந்து எடப்பாடியார் வந்து துரோகிகளை கூட வைத்து கொண்டு இந்த டிராவலிங் பண்ணது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறோம். ஏன் இன்னைக்கு டிவி கேட்க போகிறாங்க அப்படின்னா, அன்னைக்கு திமுக ஆட்சியில் 60-40ன்னு பிரித்தாங்க. 60-40னா நீங்கள் வந்து நான் 60% எடுத்துக்கிறேன், நீங்கள் 40% எடுத்துக்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த 40% கூட வராது. செலவு பண்ணிக்கிற பணம் எப்படி எடுக்கிறதுன்றதுக்காக இன்னைக்கு வந்து டிவி கேட்க போகிறாங்க. அங்கே போனால் இது கூட மோசமான படு கேவலமான ஒரு நிலையை சந்திப்பாங்கன்னு இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவங்க சந்திப்பாங்க. மீண்டும் அண்ணன் எடப்பாடியார்கிட்ட வந்து கட்டாயம் அவங்க நிற்பாங்க. இது வரைக்கும் அவங்க சம்பாரித்து அவங்க பிள்ளைங்களுக்கு அவங்க பொண்டாட்டிங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சாங்களே வச்சு கட்சி தொண்டர்களுக்கு ஒரு 100, 500, 1000, 2000, 10,000 கூட அவங்க இதுவரை கொடுத்த நாளே கிடையாது. ஒரு சட்டசபைக்கும் ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா அன்னைக்கு தான் துட்டு செலவு பண்ணின்னு தான் தொண்டை வந்து ஆர்வமாக வந்து செலவு பண்ணாங்களே வச்சு எந்த மாவட்ட செயலாளரும் எந்த எம்எல்ஏவும் எந்த மந்திரியும் அவங்களுடைய சொந்த பணத்தை கொடுத்துலாம் அந்த கட்சி வளர்க்கலை. அதனால அந்த கட்சி அழிச்சலான்னு பகல் கனவு அவங்க காண்றாங்க. சத்தியமாக ஒருபோதும் அது நடக்கவே நடக்காது. ஒரு தொண்டை இருக்கும் போதும் ஒரு உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அந்த அதிமுகவை யாராலையுமே இழுத்த முடியாது. ஏன்னா புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த கட்சி அவர் விதை போட்டாரு. அம்மா அதை வந்து கரெக்டான முறையில் வழி நடத்தினாங்க. எடப்பாடியார் அண்ணா 72 வயசுல 234 தொகுதியில் 2 முறை பிரச்சாரம் பண்ண ஒரே தலைவன் அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். வேற யாருமே முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த MK ஸ்டாலின் ஆகட்டும், உதயநிதி ஆகட்டும், கனிமொழி ஆகட்டும், அவங்களுக்குள்ள எவ்வளோ லீடருங்களா இருந்தாங்க. 26 கட்சி கூட்டணி வச்சாங்க. அவங்களாம் கூட அந்த 234 தொகுதி போய் சரியான முறையில் செய்ய முடியல. ஆனால் 2 முறை அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் இது பண்ணி 47 இடம் ஜெயிச்சுக்கிறாங்க. 26 கூட்டணி வச்சு அவங்க 52 இடம் தான் ஜெயிச்சுக்கிறாங்க. நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு 5 இடம் தான் வித்தியாசம். இது தெரியாம சும்மாங்காட்டி பணம் சம்பாதிக்கணும், ஒரு ஆள் 50 கோடி 100 கோடின்னு வெளியில பேசிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யான்னு கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும், வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். இந்த அதிமுக தொண்டை பாவம், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எடப்பாடியார். இவங்க சொல்றது மட்டும் தான் அவங்க கேட்டுக்கின்னு நடக்கிறாங்க. அவங்க அடிக்கிற கொள்ளைக்கு இந்த அதிமுக இருக்கிற தொண்டனுக்கு ஒரு போதும் அது பங்கு இல்லை. இந்த அதிமுக வீடுவதற்கு ஒரு தொண்டனும் விடவே மாட்டான். அவன் உயிர் போனா கூட அந்த கட்சியை கொடி நிலைநிறுத்தி ரெட்டை இலைய வருகின்ற எலெக்ஷனுக்கு எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சராகாத ஒரு தொண்டனும் தோல்வியின்றி உழைப்பார்கள். அனைவரும் கட்டாயம் இந்த அதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுவார்கள். நன்றி, வணக்கம்.